சோசியல் மீடியா பக்கம் போனோம் அப்படின்னாவே கேபிஒய் பாலாவை பற்றின தகவல்கள் தான் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. கேபிஒய் பாலா ஒரு சர்வதேச கைக்கூலியா இல்லை தினக்கூலியா? இதுதான் மிகப்பெரிய வாதமாகவே போயிட்டு இருக்குங்க. கேபிஒய் பாலா கலக்க போவது யாரு அப்படின்ற நிகழ்ச்சியில் அவரோட காமெடிகள் மூலமாக மக்களை விழுந்து விழுந்து சிரிக்கவும் வச்சாரு, ரசிக்கவும் வச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, பல படங்கள்லையும் நடித்தார். பல கடை திறப்பு விழாக்கள், அதுபோக மக்களுக்கு நல்லது பண்ணுறதுன்ட்டு மக்கள் மனசில் ஒரு நீங்கா இடத்தையும் பிடிச்சிட்டாரு கேபிஒய் பாலா. இப்படி அவரோட ரூட்டில் கேபிஒய் பாலா பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருந்தார். சமீபத்தில் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ஆம்புலன்ஸுகள் எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது, எல்லாமே காலாவதியான ஆம்புலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வீடியோ தான், டோட்டல் யூடியூபும் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட 7 ஆம்புலன்ஸ் வரைக்கும் பாலா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுது இலவசமாக. அந்த நம்பர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா ஆம்புலன்ஸுமே காலாவதியான ஆம்புலன்ஸ், அதுபோக இன்சூரன்ஸ் இல்லாத ஆம்புலன்ஸ், எஃப்சி இல்லாத ஆம்புலன்ஸுன்ட்டு எல்லாமே ஒரு ஃபேக்காக, அதாவது விளம்பரத்துக்காக பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதற்கான ப்ரூஃபையும் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் உமாபதி பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாரு. இதுக்கப்புறம் தான் பாலாவை ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ பாலாவோட முகம் கிழிந்தது, தோல் உரிந்தது அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உமாபதி அவர் பார்த்தீங்கன்னா போட்ட முதல் வீடியோக்கு அப்புறம் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, பாலா அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நானும் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அது நம்ம எல்லாருமே பாலா மேலே வச்சுருந்த நம்பிக்கை. அதுக்கடுத்து அவர் அந்த ப்ரூஃபெல்லாம் வெளியிட்டப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாலையும் நம்பித்தான் ஆகணும். பாலா இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ப முடியலைன்னாலும் அதை நம்பி தான் ஆகணுன்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, எந்த ஆம்புலன்ஸுக்குமே ஒரு இதே இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட நிரூபணம் ஆயிடுச்சு. இதை பற்றி பாலா எதுவுமே இப்போ வரைக்கும் பேசலை. அதாவது உமாபதி முதல் வீடியோ போட்டப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா செல்ஃபி வீடியோ ஒன்று இறக்குனாரு. ஒரே ஒரு படம் நடித்தேன், அது பொறுக்கலையா, மக்களுக்கு நல்லது பண்ணால் உங்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டுது, மக்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை ரொம்ப ஆவேசமாக பேசி போட்டிருந்தாரு. என்னை வச்சு பேசி எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற லெவலுக்கு பேசி ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த உமாபதி சார் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபை வெளியிட்டதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் பாலா எதுவுமே பேசலை. சன் டிவி ஆதவன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டையும் அவரும் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாரு. பாலா இப்படி பண்ணியிருக்க கூடாது, எல்லா ஆம்புலன்ஸுமே காலாவதியானது, இதெல்லாம் கொடுத்துருக்க கூடாது அப்படின்ட்டு பேசி அவர் ஆதவன் பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. அப்போ கேபிஒய் பாலா வந்து ஃபோனை எடுக்கலை. அதுக்கப்புறம் மிட்நைட் 1 மணிக்கு ஆதவனுக்கு ஃபோன் போட்டு, நீங்களும் இப்படி வீடியோ போடுவீங்கன்னு நான் நினைக்கல, என்னை வச்சு பேசி நல்லா சம்பாதிக்கிறீங்க, இந்த அளவுக்கு பேசுவீங்கன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு பாலாவோட டோனே மாறி போய் வேற மாதிரி பேசி இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 4 நாள் டைம் கொடுங்க, நான் வீடியோ போடுவேன், இதற்கான விளக்கத்தை கொடுப்பேன் அப்படின்ட்டு 4 நாள் கழித்து போடுவேன்ட்டு ஆதவன் கிட்ட வந்து பாலா சொல்லியிருக்காரு. அதாவது இல்லை நான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறத உடனே சொல்லிட்டு போயிடலாமே, 4 நாள் எதுக்கு டைம்? உமாபதி சார் ஒரு வீடியோ போட்டது அடுத்த நாளே செல்ஃபி வீடியோவில் பாலாவால் பேச முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ 4 நாள் டைம் கேட்குறது எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை ஆதவன் முன் வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இவர் வந்து ஒரு சர்வதேச கைக்கூலியாக தான் இருப்பார் போல, இவருக்கு பின்னாடி யாரோ இருந்து பாலாவை இயக்கிக்கிட்டு இருக்காங்க, நல்லதெல்லாம் செய்கிற மாதிரி செய்ய வச்சு அதை வீடியோ எடுத்து போட்டு பெரிய லெவலில் கோடிகளில் ஆட்டையை போடணும்னு நினைக்கிறாங்க அவங்க, இதெல்லாம் பாலாக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியும் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உமாபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்றத அவரோட ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேசியிருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது இது கூட இப்படி கூட நடக்குமா அப்படின்றது நமக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் அப்படி ஒரு ஃபண்டு இருக்கிறது அதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் தான் இருக்கும். நீங்கள் கூட இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா அவரோட சேனலில் போய் அந்த வீடியோவை பாருங்கள், அவர் தெளிவாகவே நமக்கு விளக்கம் கொடுத்துருப்பாரு. இப்படி எல்லா திசையில இருந்துமே பாலாவை பற்றின நெகட்டிவ் நியூஸ்லாம் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு சுய விளம்பரம் தான் அப்படின்றது என்னோட கருத்துங்க.
இவர் ஒரு இன்டர்நேஷ்னல் கைக்கூலியும் கிடையாது, எதுவும் இல்லை. என்னோட கருத்து என்னன்னா, இது எல்லாமே அவர் ஒரு சுய விளம்பரத்துக்காக பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதாவது ஆம்புலன்ஸ் கொடுத்தாருன்றாங்க. மலை கிராமங்களுக்கும் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் மலை கிராமங்களில் இவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் ஏறுமா? மலை மேலே ஏறுமா? மலை கிராமங்களுக்குன்ட்டு ஒரு ஜீப் இருக்கும், அதில் தான் ஆம்புலன்ஸாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கொடுத்த காலாவதியான ஆம்புலன்ஸ் எப்படி அந்த மலை மேலெல்லாம் ஏறும் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பி இருக்கு. இது எல்லாமே வீடியோக்காக மட்டும்தானா அப்படின்றது இப்போ நிறைய மக்களோட கேள்வியாகவும் இருக்கு. நல்லது பண்ணுறீங்க, அதை வீடியோ எடுக்கிறீங்க, ஆனால் 3 கேமரா 4 கேமரா வச்சு பர்ஃபெக்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுறது ஏன்? நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் போடுறீங்க, எனக்கு யூடியூப் சேனலே இல்லை, நான் யூடியூப்பில் தான் காசு தருவாங்க, இன்ஸ்டாகிராமில் காசு தர மாட்டாங்க அப்படின்றத நீங்களும் சொல்கிறீங்க. ஆனால் கேபிஒய் பாலா ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு கூட ஒப்பந்தத்தில் இருக்காரு, அதனால தான் யூடியூப்பில் வீடியோ போடுறதில்ல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்படி பாலாவை பற்றி பல தரப்பில் இருந்து பல கருத்துக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவே இல்லாமல் தாங்க போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விசாரித்து பார்த்தா தான் உண்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு சுய விளம்பரத்துக்காக பண்ணப்பட்டது அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. உதாரணத்துக்கு அவர்கிட்ட ஆம்புலன்ஸ் பற்றின கேள்விகளை தான் உமாபதி சார் முன் வச்சார். ஆனால் பாலாவோட செல்ஃபி வீடியோவில் ஒரே ஒரு படம் நடித்தேன், நீங்கள் படம் நடித்ததை பற்றி யாருமே கேட்கல, படத்தை விடுங்க, அந்த படத்துக்கு அவர் பண்ண பப்ளிசிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு காந்தி கண்ணாடி திரைப்படம் கூட மதராசி அப்படின்ற சிவகார்த்திகேயன் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அப்போ எங்கள் படத்துக்கு தியேட்டர் கொடுக்கல, நாங்கள் வைக்கிற ஃப்ளக்ஸ் எல்லாம் கிழிக்கிறாங்க, அது இதுன்ட்டு ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து கேபிஒய் பாலா கூடவே லாரன்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் படத்தை ஓடவே விட மாட்டாங்க, அது இதுன்ட்டு பல குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா முன் வச்சாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதில் சின்ன பட்ஜெட் படங்களும் 2-3 படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த தயாரிப்பாளரோ அந்த படத்தில் நடித்த நடிகரோ இயக்குனரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலை, எங்களுக்கு தியேட்டர் ஒதுக்கலை அப்படின்ட்டு. ஏன்னா காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகும்போது 2 படம் தான் ஓடிட்டு இருந்துச்சு, அதுக்கே தியேட்டர் ஒதுக்கி தரலை அப்படின்றது பாலாவுடைய வாதம். ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் 6 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய் ஆண்டனியோட நடிப்பில் சக்தி திருமகன், அதர்வாவோட தணல்ன்ட்டு 6 திரைப்படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆச்சு. அவங்களுக்கெல்லாம் வராத தியேட்டர் பிரச்சனை இந்த படத்துக்கு வந்திருக்குமா அப்படின்றதும் இப்போ சந்தேகத்தை கிளப்பி இருக்கு. இது எல்லாமே ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணது. காந்தி கண்ணாடி படம் பார்த்தீங்கன்னா 3 கோடி பட்ஜெட்டில் எடுத்து இப்போ 8 கோடி கிட்ட வசூல் பண்ணிடுச்சு. 5 கோடி வரைக்கும் லாபமும் பார்த்துட்டாங்க. இந்த லாபம் எப்படி பார்த்தாங்க? எல்லாமே இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விளம்பரத்தை தேடி தான் பார்த்துருப்பாங்களோ அப்படின்றதும் இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. இதில் பாலா ஒன்று சொன்னார், கிட்டத்தட்ட 50 நாயகிகள் பார்த்தீங்கன்னா என் கூட நடிக்கணும்ன்ட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதுவே ஒரு மிகப்பெரிய பொய் தான். புரியுதா உங்களுக்கு? இது என்னன்னா, எவ்வளவோ நடிகைகள் வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன கதாபாத்திரம் கொடுத்தா கூட நடிக்கிறதுக்கு ரெடின்ற மாதிரி நிறைய நடிகைகள் இருக்காங்க. ஆனால் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கும் கேட்டு 50 நாயகிகள் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்களாம். இதுவே படத்துக்கான ஒரு முதல் பப்ளிசிட்டியாக பாலா முன் வச்சார். அது மட்டும் இல்லை, ஆடியோ லான்ச்சில் விஜய் சேதுபதி, சீமான் போன்ற பெரிய பெரிய நட்சத்திரங்களையும் கூட்டிகிட்டு ஆடியோ லான்ச்சில் பாலாவை பற்றி புகழ்ந்து பேச வச்சார். இதில் விளம்பரம் தேடின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ லான்ச்சுக்கு துள்ளுவதோ இளமை படத்தில் நடித்த ஒரு நடிகரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தார். இது ஏன் விளம்பரம்ன்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, அதுக்கு முந்தின வாரம் தான் அவருக்கு பாலா பண உதவி செஞ்சுருந்தார். அவருக்கு உடல்நிலை சுத்தமாகவே சரியில்லைங்க, யாராச்சும் உதவி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்துட்டு கிடந்தார். யாருமே உதவி பண்ணலை. அதுக்கப்புறம் கேபிஒய் பாலா போய் கொஞ்சம் பண உதவிகளை செஞ்சார். அதுக்கப்புறம் தனுஷ் சாரும் பண உதவிகள்லாம் செஞ்சார். கேபிஒய் பாலா உதவி செஞ்சுட்டு அவர் துள்ளுவதோ இளமை படத்தில் நடித்தவர் ஒரு பேஷண்ட், ஓகேவா?
அவரை கஷ்டப்பட்டு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அவ்வளவு கூட்டத்தில் கூட்டிட்டு வந்து அவரை மேடையிலையும் ஏற்றி அவரை பற்றி பேசுனது பப்ளிசிட்டி தானே. அவர் பேசண்ட்டுங்க, அவர் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அவரை அவ்வளோ தூரம் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் அவரை மேடையிலையும் ஏற்றி அவரை மேடையில் அலங்கார பொருள் மாதிரி நிற்க வச்சுருந்தாங்க. வேணா அந்த ஆடியோ லான்ச் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், அதில் இந்த சம்பவம் நடந்துச்சு. இதுவுமே ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டிக்காக பண்ணாங்க தான். பாலா மேலே இவ்வளவு குற்றம் வர இன்னொரு காரணம் என்ன? அவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்காரு. இந்த குற்றச்சாட்டு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு அவருக்கு எப்படி பணம் வந்துச்சு அப்படின்றது தான் இன்னொரு குற்றச்சாட்டாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா பாலா மேலே தான் தப்புன்னு சொல்லுவேன். அவர் இப்போ சொல்கிறாரு, நான் கட்டுறது ஒரு கிளினிக் தான், ஹாஸ்பிட்டல் கட்டலை அப்படின்ட்டு. இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதே. சுய விளம்பரத்துக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டாரா அது ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்றத? ஆடியோ லான்ச்லேயும் மணிமேகலையும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கா சிரிச்சுக்கிட்டே அதை ஏற்றுக்கிட்டாரு. அப்போவே அவர் சொல்லியிருக்கலாம் அது ஒரு கிளினிக் தான், ஹாஸ்பிட்டல் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தா இப்போ இவ்வளவு பிரச்சனை கிடையாது. இதில் ஒரு மிகப்பெரிய விளம்பரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதில்ல இந்த முத்துக்குமரன் இருக்காருல்ல, பிக் பாஸ்கில் வந்துருந்தாப்ப அந்த முத்துக்குமரன் ஒரு பேட்டி மாதிரி எடுக்கிறாரு. அந்த பேட்டியில் கேபிஒய் பாலாவும் அமுதவாணனும் இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் விளையாடுற மாதிரியான ஒரு வீடியோ. அப்போ பால் அடித்து ஒரு கட்டிக்கிட்டு இருக்க கட்டடத்துக்குள்ளே போகுது. அதுக்குள்ளே போய் இது என்ன அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் விசாரிக்கிறாரு. அப்போ அமுதவாணன் சொல்ல வர்றாரு. அதை வந்து கேபிஒய் பாலா தடுத்துட்டு சும்மாருன்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா, நல்லா கேட்டுக்கோங்க. அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ அமுதவாணன் ஏதோ சொல்ல வர்றாரு. அப்போ கேபிஒய் பாலா பார்த்தீங்கன்னா தடுக்கிறாரு. சும்மா இருங்க, சொல்லாதீங்க, இப்போ வேண்டாம், அப்போ சொல்லிக்கலாம், அப்புறம் சொல்லிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுறாங்க அதே வீடியோவிலேயே. இது ஒரு ஹாஸ்பிட்டல், பாலா கட்டிகிட்டு இருக்காரு, இடம் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு, அதாவது கொஞ்சம் இடம் நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு அமுதவாணன் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. அதாவது அது ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, அது வந்து வெளியவே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற பாலா அந்த இடத்துல வச்சு ஏன் அப்படி ஒரு வீடியோவை பண்ணணும்? புரியுதா? இது ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி. ஹாஸ்பிட்டல் கட்டுறது வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காகவே முத்துக்குமரன் வீடியோ எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வீடியோவில் பாலா ஆக்டிங்கை கொடுக்குறாரு. சொல்லாதீங்கன்ட்டு அமுதவாணனை நோண்டுறாரு. இதுல இருந்தே தெரியலையா இது எந்த அளவுக்கு விளம்பரத்திற்காக பண்ணப்படுது அப்படின்றது? அவர் கொடுத்தாரு, எல்லாம் பயனடைகிறாங்க, அது எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நல்ல நல்ல பொருட்களை கொடுத்து நீங்கள் விளம்பரம் தேடிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்கள் விளம்பரத்துக்காக ஒரு தவறான பொருட்களை கொடுத்தீங்கன்னா மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் விளம்பரம் தேடிட்டு போயிடுவீங்க அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆம்புலன்ஸ் அப்படின்றது நிறைய பேர்த்த காப்பாற்றுறாங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் சொல்லலாம். நிறையா பேர்த்த அந்த ஆம்புலன்ஸ் காப்பாற்றியே இருக்கட்டும், ஒன்றும் சொல்லலை. இப்போ 30 வருஷம் பழமையான ஆம்புலன்ஸ். நம்ம ஒரு புது வண்டி எடுத்தோம் அப்படின்னாவே அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு சில வண்டிகள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. 30 வருஷம் பழமையான ஆம்புலன்ஸ் எப்படி மக்கள் உயிரை காப்பாற்றும்? இப்போ சொல்லலாம் கவர்மெண்ட்லலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பஸ்ஸெல்லாம் ஓடுதே அப்படின்ட்டு. அது வந்து ஓடலை அப்படின்னா வேறு பஸ் மாற்றி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆம்புலன்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது. மக்கள் நம்பிக்கையோட ஆம்புலன்ஸில் ஏறி நம்ம உயிரை காப்பாற்றிடுவாங்க. ஆம்புலன்ஸ் வந்து டைமுக்கு கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துடும், நம்ம சாக மாட்டோம், உயிர் பொழைச்சிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஏறி போகிறது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு அட்டாக் வந்துருச்சு யாருக்கோ, வேகமாக தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகலை, நின்றுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உள்ளே இருக்க பேஷண்ட்டோட நிலமை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்துருந்தீங்கன்னா இவங்க உயிரை நாங்கள் காப்பாற்றிருப்போம் அப்படின்ற மாதிரி நிறையா படங்களில் இந்த டைலாக் வரும். அதுதான் நிஜ வாழ்க்கைக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிருந்தா காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உள்ளே இருக்க பேஷண்ட்டோட உயிர் என்ன ஆகும்? இதுதான் இப்போ எல்லாருமே வைக்கிற ஒரு கேள்வி.
கொடுக்கிற பொருளை உருப்படியாக கொடுத்துருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இதெல்லாம் பாலாவுக்கு தெரியாம யாரோ இயக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது எப்படிங்க தெரியாம இருக்கும்? கொடுக்கிறவருக்கு இதெல்லாம் தெரியாதா? சீப்பான விலைக்கு வாங்குறோம், அது என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவீங்களா சீப்பான விலைக்கு? அதை பத்தி எதுவுமே விசாரிக்க மாட்டீங்களா? ஒரே ஒரு டி பிரச்சனை, அதனால வந்தது இவ்வளவு வேணாம் அப்படின்றாரு. அந்த ஒரே ஒரு டீனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா? நீங்கள் சின்ன டி பிரச்சனைன்றீங்க, அது சின்ன டி பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய பிரச்சனைகள். ஒரு நம்பர் பிளேட் அப்படின்றத வச்சு எவ்வளவோ கண்டுபிடிக்கலாம். நீங்கள் சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது எல்லாமே பாலா சுய விளம்பரத்திற்காக மட்டுமே செய்தார் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் டப்பாவில் போடுங்க. இவ்வளவு நாள் ஆகியும் பாலா ஏன் இன்னும் வாயை திறக்கலை அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஆர்டிஓ ஆஃபீஸ் வரைக்கும் போய் விசாரிச்சாச்சு. உமாபதி சார் சொல்கிறாரு, ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்தே தகவல்களை எடுத்தாச்சு, ஆனால் எல்லாமே போலி தான். அதை ஏன் கொடுத்தாரு அப்படின்றது தான் எல்லாரோட வாதமாகவும் இருக்குது. இதுக்கு பாலா விளக்கம் கொடுத்துருந்தாரு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவர் இப்போ வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. ஓகே, என்ன நடக்குதோ, பாலா மேலே தப்பு இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். அவர் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னா அதை திருத்திக்கிட்டா நல்லது. எது எப்படியோ அவரை பற்றி கருத்து சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஞானியோ யோகியோலாம் கிடையாது. நம்மளும் யாருக்கும் நல்லது பண்ணுறோம் அது இதுன்ட்டுலாம் எதுவும் சுத்தனதும் கிடையாது. ஏதோ தோணுச்சு பேசணுன்ட்டு அவரை போட்டு இந்த அடி அடிக்கிறது கொஞ்சம் மனசு கேட்கல தான். ஏன்னா நம்மளும் அவரோட காமெடிகளெல்லாம் பார்த்து ரசித்து இவ்வளவு நல்லது பண்ணுறாரே அப்படின்ட்டு அந்த 6 இன்ச்சு டிஸ்பிளேக்குள்ளே ஓடுறதையே நம்ம நல்லதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த 6 இன்ச் டிஸ்பிளேக்கு வெளியவும் இவ்வளவு மேட்டர்கள் நடக்குது அப்படின்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. இதை முறையாக விசாரித்து என்ன ஏதுன்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும்.